ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து என்ன கிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்தா ஷெல்லு, சணல் கயிறு, அதுக்கப்புறம் பாட்டில், இந்த 3 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த இந்த சணல் கயிறு வந்து எடுத்திருக்கேன். இந்த சணல் கயிறு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மெலிசாக வந்து அதை வந்து திரித்து வந்து எடுக்க போகிறேன். அது வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெலிசாக உள்ள நூல் சைஸ்க்கு வந்து வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வந்து எடுத்துடலாம். இந்த கிராஃப்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளன் நூலில் கூட வந்து செய்யலாம். உள்ளன் நூல் இல்லைன்னா நீங்கள் சணல் கயிறில் வந்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். சணல் கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து நான் சணல் கயிறு வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சு வந்து எடுத்துட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து செய்யலாம். பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிரித்து வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளன் நூல் வந்து எப்படி சுருட்டுவோமோ அந்த மாதிரி வந்து சுற்றி வந்து எடுத்துடலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் வந்து தடவி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கயிறு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து சுற்றிட்டே வந்து வர போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபெவிகாலோடைய வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சே வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து தடவிட்டு நான் அதிலேயே வந்து சணல் கயிறு வச்சு நான் வந்து ஒட்ட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கை வைக்க பிடிக்கல நீங்கள் ப்ரஷ்ஷை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையாலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சணல் கயிறு வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி சுருட்ட போகிறோம், அதாவது சுற்ற போகிறோம். நம்ம வந்து உள்ள நூல்லாம் வந்து செய்யும் போது எப்படி வந்து சுற்றுவோமோ அந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே நம்ம சுற்றிட்டே வந்து வரலாம். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வந்து சுற்றிட்டோம். இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சுற்றிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பத்தாதான்னு தெரியாது. அதனால் கீழே வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே சுற்ற வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த கயிறுலேயே வந்து நல்லா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மேலே வந்து கொஞ்சம் அழகாக வந்து இருக்கணும். அதுக்காக தான் மேலே வந்து கொஞ்சம் நல்லா புது கயிறாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேலே கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து எப்படி வந்து சுற்றணுமோ அதே மாதிரியே வந்து மேலேயே வந்து கம்மை அப்ளை பண்ணி சுற்றிட்டே வந்து வரலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த கயிறை வந்து நம்ம சுற்ற போகிறோம். அதேமாரி வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கீழே வரைக்கும் வந்து சுற்ற போகிறோம். சுற்றி வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு இந்த சணல் கயிறு பிடிக்கலனா கூட நீங்கள் உள்ள நூல் கூட டபுள் கலரில் போடலாம், இல்லை ட்ரிபிள் கலரில் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாகவே வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அந்தந்த கலர்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அதுவே வந்து ஒரு கிராஃப்டாக வந்து போடுறேன். உள்ளன் நூல் கிராஃப்ட்டு அப்படி சொல்லி நான் உள்ளன் நூல்லே வந்து சுற்றி அதுமாரி போடுறேன். இப்போ நான் வந்து சணல் கயிறு வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து சுற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மம்மி வந்து எப்படி சுற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பிஸ்தா ஷெல் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சணல் கயிறுலேயே வந்து அப்ளை பண்ணேன். நீங்கள் தெரியும் உங்களுக்கு பார்த்தா, ஆனால் வந்து அது வந்து ஒட்டலை. அதுக்காக பிஸ்தா ஷெல்லே வந்து கம்மை அப்ளை பண்ணி நான் வந்து அதில் வந்து அழுத்தி வந்து ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒட்டுச்சு. இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஏன்னா வந்து இதை அப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது. மம்மி வந்து சுற்றி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்.
இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பிஸ்தா ஷெல் வந்து ஒட்டுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பிஸ்தா ஷெல் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலோடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் கூட நீங்கள் எதாவது ஒட்டிக்கலாம். இல்லை தர்மோகோல் பால்ஸு அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒட்டிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து அதை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. இது பார்க்க வந்து போது எப்படி வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா, நெல் கதிர்கள்லாம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கோதுமை வந்து செடியில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மேலே அங்கங்கே வந்து ஒரு பிஸ்தா ஷெல் வந்து ஒட்டிடலாம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மை அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி வந்து ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அதுக்காக நம்ம நல்லா கம்மை அப்ளை பண்ணி வந்து மேலேயும் வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து ஒட்ட தேவையில்ல, கொஞ்சம் நிறைய ஒட்டினாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக வந்து இது மட்டும் வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி தான் வந்து ஒட்டியிருக்கோம். பார்க்க நல்லா அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு வந்து எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து டோம்ஸ் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன், ரெட் கலரு. அதை வந்து நான் வந்து அடிச்சுக்க போகிறேன் ரெட் கலரு. உங்களுக்கு சப்போஸ் ரெட் கலர் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கலர் கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட போஸ்டர் கலர் இல்லைன்னா நீங்கள் அக்ரல் கலர் கூட வந்து எடுத்துக்கலாம், இல்லை வாட்டர் கலர் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லையும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம கீழே அந்த நெற்கரி மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிச்சிடலாம். ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்ஷனாக வந்து அந்த ரெட் கலர் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு கலர் வந்து இல்லை டபுள் கலர் அப்படி இல்லை ட்ரிபிள் கலரில் வந்து ஒரு ஷெல்லிலே வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெட்டாலிக் கலர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டபுள் கலராக வந்து பார்க்குற மாதிரி வந்து தெரியும். அப்புறம் நல்லா ஜொலிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நல்லா வந்து நெயில் பாலிஷில் நகத்தில் நெயில் பாலிஷ் வச்ச மாதிரி சூப்பராக வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதில் வந்து நடுவில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அங்கங்கே வந்து அடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு தண்டில் வந்து அந்த நெற்கதிர்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் நான் அதுமாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கம் அப்ளை பண்ணி ஒட்டுற ஸ்டோனும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் மட்டும் பார்க்குற மாதிரி ஒட்ட போகிறேன். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் பகுதி மட்டும் நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒட்டினா வந்து அவ்வளோ தெரியாது. ஏன்னா பின்னாடி வந்து எதுவுமே இல்லாதனால தெரியாது. அதனால் முன்னாடி மட்டும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நெற்கதிரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக ஸ்டிக்கர் ஸ்டோன் தான் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ஒட்டியிருக்கேன். இதேமாரி வந்து ஒவ்வொன்றா ஒட்டிடலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் எடுத்து வச்சா அந்த ஸ்டோனுமே வந்து ஒட்டிடலாம். கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து ஒட்டிடலாம். ஏன்னா ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதுக்காக தான் நான் வந்து ப்ளூ கலரில் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் கீழே அந்த நெற்கதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் மேலேயும் கீழே க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து இல்லைன்னா நீங்கள் தர்மோகோல் பால்ஸ் வந்து எடுத்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய கலர் வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. சின்ன சைஸாக பார்த்து ஒட்டிக்கோங்க. பெருசாக ஒட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் சின்ன சைஸாக ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லை பெருசுலேருந்து சின்னது அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. ஒயிட் கலரும் ஒட்டியாச்சு, க்ரீன் கலரும் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒட்டினதை வந்து காயறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கலாம். க்ளூகன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒட்டிடும். ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நம்ம ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து அழுத்தி விட்டால் தான் நல்லா போய் அதோட நல்லா செட் ஆகி நல்லா வந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்து காஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.